உலகத்தையே உழுக்கணும்னு சொல்லுங்க. நான் அது ஒரு ஜாலியன் வாலா பாக்கா தான் பார்ப்பேன். கீழ்வன்மணி வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க. ஆக்சுவலாக கூலி உயர்வு தான் பிரச்சனைங்கிறது கிடையவே கிடையாது. அங்கே நடந்தது திருஞ்சியூர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு அந்த கும்பலுக்கும் அவங்க வகையறாக்களுக்கும் அந்த ஊர் பட்டியலின ஒடுக்கப்பட்ட விவசாய கூலிகளுக்கும் நடுவில் நடந்த ஒரு கம்யூனல் ப்ராப்ளம். தோல்ல துண்டு போடக்கூடாது, செப்பல் போடக்கூடாது, தெருவில் வரக்கூடாது, அவங்க வீட்டு பெண்கள்லாம் வந்து பண்ணையார்களுக்கு வந்து பலியாகிருக்கிறாங்க. தோழர் கிருஷ்ணராவ் வந்து தொழிலாளர் கூட்டமைப்பு ஒன்று ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் விதையை அப்போதான் போடுறாங்க. ஏத்தனதாவே இருக்கட்டும், சோப்பு கொடி பறக்கட்டும். உடைமைக்காக போராடியவர்கள் உரிமைக்காக தமிழ்நாட்டிலே அதிக கம்யூனிஸ்ட் தொடர் உள்ளது எங்க மாவட்டம் தான், திருவாரூர் மாவட்டம் தான். அதிக பேர் இருக்காங்க. அதுல அழித்தொழித்தல்ங்கிற வார்த்தை அதிகமா விடுதலை படத்துல பயன்படுத்திருப்பாங்க. அதாவது வெட்டி சாச்சொரு. அப்ப இனிமே நமக்கு வந்து ப்ராப்ளம் உச்சமாயிடும் அப்படிங்குள்ள இவங்க எல்லாம் ஒரு வீட்டில் போய் அண்டிடுறாங்க. கடைசியாக ஒரு வீட்டில் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி வெளில போட்டு போடுறாங்க. பெட்ரோல் தேக்கி அடிக்கிறாங்க, மேலே ஆச்சு கொளுத்தி விட்றாங்க. அதில் ஒரு அம்மா நம்ம இன்னமும் பிழைக்க மாட்டோம், குழந்தை பிழைச்சிக்கிட்டோம், குழந்தை என்ன பண்ண போகிறாங்கன்னு வெளியே வெட்டி தூக்கி உள்ளே போட்டாங்க குழந்தை. அப்போ அங்கே நடந்தது இது கூலி பிரச்சனையா? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தம்பதியினர் அவங்களோட ஜேர்னி. அதுக்கப்புறம் அஹிம்சை வழியில் அந்த போராட்டத்தை மாற்றுறாங்க. இந்த விடுதலை படத்தில் அந்த சீன்லாம் வச்சுருந்தாங்க. நெல் சீடு விற்கிறவன் பணக்காரனாக இருக்கான். இப்படி எல்லார்ட்டையுமே காசு இருக்குது, ஆனால் விவசாயிகள்கிட்ட காசு இல்லையே. ஏழாயிரம் இருக்காரு விவசாயம். வீட்டுக்கு ஒரு ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல வரேன். உண்மையாகவே நான் தான் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு ஃபேஸ்புக் விவசாயி கிடையாது, ரியல் விவசாயி தான். என்ன இருக்குது அதில்? ஒன்றுமே இல்லை. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான திரு ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் நிகழ்வு நினைக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25 என்பது தமிழ்நாட்டுடைய வரலாறுல குறிப்பாக ஒடுக்கப்பட்ட கூலிகளாக இருந்த விவசாய கூலிகளாக இருந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி பேசுகிற நாளாக மாற்றப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த கீழ்வன்மணி இது நம்ம ஒரு மீளாய்வு பண்ணலாம். இந்த மீளாய்வு நடந்தது என்ன சார்? ஆக்சுவலாக தமிழ்நாட்டை மட்டும் சொல்ல உலகத்தையே உழுக்கணும்னு சொல்லுங்க. நான் அது ஒரு ஜாலியன் வாலா பாக்கா தான் பார்ப்பேன். சரி, ஜென்ரல் ஓ டயர் வந்து காம்ப்ரமைஸ் பேசுகிறேன், வா போராடவான்னு சொல்லி கூட்டு வச்சு சுட்டான் ஜாலியன் வாலா 1919. பட் இது 1968 டிசம்பர் 25 எல்லாரும் 4 மணி தான் அன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் விடிஞ்சது. அதாவது அங்கே ஆக்சுவலாக பார்த்தா கீழ்வன்மணி வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கூலி உயர்வு தான் பிரச்சனைங்கிறது கிடையவே கிடையாது. அங்கே நடந்தது கம்யூனல் ப்ராப்ளம். அது கூலிங்கிறது அது எப்பயுமே உள்ள பிரச்சனை தானே. எனக்கு நீங்கள் 500 ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்கன்னா நான் 600 ரூபா கேட்பேன், 550 ரூபா நீங்கள் கொடுப்பீங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு தானே பிரச்சனை போயிட்டு இருக்கு ப்ராப்ளம். பட் அங்கே நடந்தது அதே இல்லை, என்டையர் டிஃப்ரெண்ட் கம்யூனல் ப்ராப்ளம். திருஞ்சியூர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு அந்த கும்பலுக்கும் அவங்க வகையறாக்களுக்கும் அந்த ஊர் பட்டியலின ஒடுக்கப்பட்ட விவசாய கூலிகளுக்கும் நடுவில் நடந்த ஒரு கம்யூனல் ப்ராப்ளம். ஆனால் இது வந்து கூலி பிரச்சனை வந்து ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் தான் அது. பட் அதுவல்ல பிரச்சனை. அதுக்கு முன்னாடி வேற பிரச்சனை அங்கே இருக்கு. மீனிங் சாணிப்பால் ஊத்துறது, நம்ம தெருவில் நடந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த மக்களுக்கு எதிராக இது எல்லாமே பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். ஓகேயா? அது எல்லாமே நடந்திருக்கு, எதுவுமே இல்லைன்னா இல்லை. அதுக்கெல்லாம் ஆவணங்கள் இருக்கு, அது உயிரோட சாட்சிகள் இருக்கிறாங்க. அங்க போங்க, உயிரோட ஆட்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் சொல்றதுக்கு. தோல்ல துண்டு போடக்கூடாது, செப்பல் போடக்கூடாது, எங்க தெருவில் வரக்கூடாது, அவங்க வீட்டு பெண்கள்லாம் வந்து பண்ணையார்களுக்கு வந்து பலியாகிருக்கிறாங்க, பாலியல் வல்லுறவுகளுக்கு ஆளாயிருக்காங்க. ஏறக்குறைய விடுதலை படத்தில் அதை வெற்றிமாறன் எடுத்திருந்தார். பட் எனக்கு கூட சொல்ல மாட்டேன், இந்த கதைக்கிழமே தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் வச்சு எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். அப்போ ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தான், டெல்டா நாகைப்பட்டினம் மாவட்டம் தான் இந்த கீழ்வன்மணி இருக்குது. கீழ்வேலூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் சுமார். நல்ல ஒரு பச்சை பசேர்னு இருக்கிற ஒரு விவசாயம். ஆனா அந்த பச்சை பசேர்னு வச்சிருந்த தொழிலாளிகளுக்கு கூலி கொடுக்க மறுத்தாங்க. நீ பசுமையா இருக்கு மகிழ்ச்சி, நீ சம்பாதிக்கிற மகிழ்ச்சி, எனக்கான கூலி தர மாட்டேன். இதுதான் அங்க ப்ராப்ளம். சரி, கூலி தர வேண்டாம், கம்மியா கொடுத்தது அரைப்படி தான் கேட்டாங்க. அரைப்படி தான், வெறும் அரைப்படி கேட்டாங்க. நீ ஆனா கூலிக்கு முடியாது, அங்க பிரச்சனை இருக்குங்கிறதா என்னோட பதிவு. கூலிங்கிறது நீங்க கடைசி ட்ரிகர் பாயிண்ட். 1968 டிசம்பர் 25 வந்துட்டீங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்க? நான் சொன்னது எல்லாம் நடந்துச்சுங்க. எல்லா உள்ளுறவுகளும் அங்கே ஆளாகிட்டு தான் இருந்தாங்க. ரொம்ப சாமானிய மக்கள். இன்னைக்கும் போக ஒன்றும் பெரிய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் ஆகலாம் வளரல. நம்ம இங்கே சென்னையை பார்த்துக்கிட்டு மின்னுது ஜொலிக்குதெல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கும் பல பேர் அதை சொல்றாங்க. அவங்க பாருங்க வளர்ந்துட்டாங்க, எங்க ஊர்ல வழக்கறிஞர் ஆயிட்டாங்க அப்படின்னு. ஏங்க, நான் ஒருத்தன் வழக்கறிஞரா வந்து வெளியே வந்துட்டா போதுமா? அது மட்டும் போதுமானது அந்த சமுதாய விடுதலைன்னு சொல்ல வரீங்களா? அது இல்லை. சோசியல் ஜஸ்டிபிகேஷன் இல்லாம இன்னைக்கு நிறைய கிராமங்கள் இருக்குங்க. போறதே கிடையாது, கிராமத்தை யாரும் மதிக்கிறதே கிடையாது. ஓட்டுப்பட்டியில கழுதையை வச்சு ஓட்டுப்பட்டி கொண்டு போறாங்க மலை மேல. ஏன் அங்க ரோடு இல்லைன்னு யாருமே யோசிக்கலையே? உன் ஓட்டு வேணும், ஆனா ரோடு கிடையாது, எனக்கு ஆம்புலன்ஸ் இருக்காது, அடிப்படை வசதிகளே இன்னும் இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் இடுகாட்டுக்கு பொது வழி இல்லாமல் கிராமங்கள் இருக்கு, காமன் சுடுகாடு கிடையாது.
சென்னை போன்ற நகரம் வந்தாங்க எல்லா ஜாதியும் ஒரு சுடுகாட்டை கொண்டு வச்சு எரிக்கிறோம். ம். கிராமத்துல எல்லாம் அப்படி கிடையாது, எல்லாரும் தனித்தனி சுடுகாடு இருக்கு. நீங்க அதை தவிர்க்கவே முடியாது, அது மாறவும் மாறாது. அது அப்படியே வயல் வரப்பு மாறி போனா அடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் தமிழ்நாட்டுல. நீங்க உண்மையா சொல்ல போனா, நீங்க உண்மையா விவசாய மாவட்டங்களை பார்க்கணும், டெல்டா மாவட்டத்தை வந்து பாருங்க. எங்க மாவட்டம் ஃபுல்லாவே விவசாயம் தான், வேற எதுவுமே கிடையாது. எங்கள்கிட்ட தொழிலே கிடையாது. விவசாயம் பண்ணுவோம், அதுல வர்ற காசை கொண்டு விற்கணும். ம். அதெல்லாம் நெல் இயற்கையை சார்ந்த தொழில் அது. அதுல வர்ற வருமானத்தை வச்சு பொழப்படுத்திக்கணும், அவ்வளவுதான். இப்பதான் வெளியில படிச்சு இடிச்சு வெளிநாடெல்லாம் போறாங்க. ம். சரி, இப்ப வெண்மணிக்கு வந்துடலாம். அதாவது 1960களில் தான் வந்து காங்கிரஸ் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ்நாடு முதல் முறையாக கம்யூனிஸ்ட், திராவிட கழகங்கள், ம். இந்த கட்சிகள்லாம் உள்ள என்ட்ரி அப்பதான் உள்ள வர்றாங்க. அப்போ அந்த என்ட்ரி அப்பதான் இந்த 68 சம்பவம் நடக்குது. ஆல்மோஸ்ட் அப்ப கவர்மெண்ட்டே வந்து அறிஞர் அண்ணாவுடைய கவர்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடர் வந்து சீனிவாசராவ் இன்னைக்கு இருக்கிறாரு. அவர் தோழர் திருத்துறைப்பூண்டி, அவரோட திருத்துறைப்பூண்டிங்கிறது அதுல இருந்து அது அந்த ஜியாகிரபி தெரிஞ்சா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. வெளியில வந்து மெயின் ரோடு வந்து கச்சனத்துல இருந்து லெப்டும் வரலாம், ஆலத்தமாடியில இருந்து வெளில வரலாம், கீழ்வெண்மணில இருந்து. இந்த பக்கம் கீழ்வேலூர்ல இருந்து நாகப்பட்டினம் போகலாம். நாகப்பட்டினம் தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டே அந்த இடத்துக்கு. அது ஒரு நல்ல ஒரு அருமையான இடம். திருத்துறைப்பூண்டில இருந்து இவரோட என்ட்ரி ஆகுது. அப்ப செங்கோடியோட அவங்களும் வந்து அங்க பிரச்சனையெல்லாம் பேசுறாங்க, தீக்குறாங்க. அவங்க தான் பண்ணையாருக்கும் இவங்களுக்கு மீடியேட்டரா இருக்காங்க. இதெல்லாம் தப்புன்னு போய் சொல்றாங்க. தோழர் கிருஷ்ணராவ் வந்து தொழிலாளர் கூட்டமைப்பு ஒன்று ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் விதையை அப்பதான் போடுறாங்க. பெரிய கழக முயற்சி அதுவே. ஆமா, அப்ப அப்படித்தானே இருந்துச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படித்தானே இன்னமும் சொல்றாங்க. அவர் வந்து விதை போடுறாரு, நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும், நீங்க பயந்துகிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்னு எவ்வளவு எஜுகேட் பண்ணிருக்கணும். அவருக்கு தாங்க நன்றி சொல்லணும். நீங்க குரலற்றவனின் குரலை வந்து குரலாக்குறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. அது உழைக்கும் மக்களை ஒருங்கிணைங்கள் என்பது மிகப்பெரிய வாசகம். பசியோட போராடிக்கிட்டு இருக்கேன், நீ போய் போராட கூப்பிட்டா நான் எப்படிங்க வருவேன்? வீட்டுல புள்ள அழுதுகிட்டு இருக்கும், பசி இருக்கும், நான் வேலைக்கு போகணும், போராட போனா எப்படி போறது? எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறாங்க. அரைப்படி கேட்டப்பதான் பண்ணையார்களுடைய ட்விஸ்ட் திரும்புது. அரைப்படி இல்லை, 1.5 படியே வைக்கங்க செங்கோடியாருக்கு. அப்ப இரா கோபாலகிருஷ்ணன் வந்து நெல் கொள்முதல் தலைவராக இருக்கிறார், அவர் மாவட்ட தலைவராக இருக்கிறார். செங்கோடியை இறக்குங்க, மஞ்சள் கொடி ஏத்துங்க, ப்ராப்ளம் சால்வ். 1.5 படி தொழிலாளிகள் ட்ரிகர் ஆயிடுறாங்க. தொழிலாளிகள் ட்ரிகர் ஆகி இல்லைங்க இறக்க முடியாதுங்க, ஏத்துனதாவே இருக்கட்டும், சிவப்பு கொடி பறக்கட்டும். உடைமைக்காக போராடியவர்கள் உரிமைக்காக தமிழ்நாட்டிலே அதிக கம்யூனிஸ்ட் தொடர் உள்ளது எங்க மாவட்டம் தான், திருவாரூர் மாவட்டம் தான். அதிக பேர் இருக்காங்க, டெல்டாவிலே இருப்பாங்க. திராவிட தீக்காக்காரவங்க அதிக பேர் எங்க மாவட்டங்கள்ல அதிகம். தமிழ்ல அதிகமா பேர் போனாங்க டெல்டாவில். எங்களுக்குன்னு தனி குவாலிட்டி இருக்குங்க, நான் ஓப்பனா சொல்றேன். அது ரொம்ப யூனிஃபார்மா இருப்போம். கூலிப்படை கல்ச்சர்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. விவசாயம் சார்ந்த வாழ்வியல், அவ்வளவுதான். ரொம்ப எளிய வாழ்வியலாக இருந்தால் நல்ல வாழ்வியல், நேர்மையான வாழ்வியல், அறம்படியான வாழ்வியல். அப்ப இறக்க முடியாதுன்றாங்க. அப்ப பக்கிரிசாமிங்கிற ஒருத்தர், ஒரு கேரக்டர், அவங்க வந்து பண்ணையாருக்கு சாமரம் வீசுவாங்க தெரியுங்களா? பண்ணையாரை விட ரொம்ப ஆபத்து சாமரம் வீசுறவங்க. அரசனை விட ஆபத்து அரசனுக்கு ஜால்ரா கொட்டுறவங்க. ரொம்ப ஆபத்தானவர்கள் அவங்க. அவங்க போய் வெளியூர்ல இருந்து ஆளை கொட்டி வர்றாங்க. அதையும் விடுதலை படத்தில் எடுத்திருந்தாரு. விடுதலை படத்தில் எடுத்தப்ப அந்த பக்கிரிசாமிக்கு வெட்டு விழுவுது. தொழிலாளிகளும் பொறுத்து பார்த்துட்டு ஒரு இடத்துல இவங்களும் ட்ரிகர் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நோக்கம் வந்து இவங்களை வெட்டுறது கிடையாது, அவங்களும் வெளியேந்து வர கூலிகள் தான். நீங்களும் வெளியே, அப்ப அவங்களும் வெளியேறிடுறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தெரியாதுங்கன்ட்டு அவங்களும் வெளியேறதா படத்துல எடுத்திருந்தாங்க. ஏறக்குறைய விடுதலை ரைட் அது. ஆனா அது எல்லாருக்கும் ரொம்ப ட்ரை சப்ஜெக்டா தெரிஞ்சுட்டு, விடுதலை பார்ட் 1 மாரி இல்ல, பார்ட் 2 அப்படின்னு. உனக்கு ரேப்பு சீனா வச்சுட்டு தான் நல்லா இருந்திருக்கும் படம். உண்மை கொஞ்சம் ட்ரையா இருக்கு. உண்மை கொஞ்சம் ட்ரை. அது லென்த்தா எடுத்தாங்களா, அதெல்லாம் செங்கோடி, தோழர் ராவோட கதை, சீனிவாசராவ், இவங்களுடைய ஸ்டோரி தான். அந்த கேரக்டர் வந்தது யார் தெரியுமா? அந்த விஜய் சேதுபதி அந்த லேடி வந்தாங்கல்ல அந்த படத்துல, அது வந்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தம்பதியினர். அவங்க அகிம்சை வழியில வந்து போராடி இருக்காங்க. அதுல அழித்தொழித்தல்ங்கிற வார்த்தை அதிகமா விடுதலை படத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது வெட்டி சாச்சுடுறது. அது ஒரு ஆந்திராக்கார நக்சலைட் ஒருத்தர் சொல்லி கொடுப்பார், ஒரிசால இருந்து வந்திருப்பாரு. அப்புறம் அழித்தொழித்தல் தப்புங்குள்ள இந்த பாம் பிளாஸ்ட் ஆகுறதுன்னு தப்புன்னு முடிவெடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க நான் சொல்றதா, எங்க நீங்க போகணும், வேற அரியலூர் பக்கம்லாம் போகணும், பொன்பரப்பெல்லாம் போய் சுத்தி வந்தாதான் இந்த படமே புரியும். ரியல் கிரவுண்ட் ஒர்க்கு தெரியாதவங்களை படத்தை போட்டு காமிச்சா என்னத்த புரியும்? ஏடா இவ்வளவு வரன்னு போகுது கதைன்றான். அந்த போர்ஷனே ட்ரைங்கிறான். அவங்க அந்த ஒய்ஃப் சொல்லுதில்ல, எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க போடுற துண்டும் நீ போடுற செருப்பும் ஒன்று மாதிரி தோழர்கள் வாங்கி கொடுத்ததோட உரிமைன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம இங்க கஷ்டப்பட்டு கிடக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளியோட வார்த்தை அது. ஆனா உண்மையும் அதுதான். ஆனா அவங்க ரெக்கக்னைஸ் அப்படி சொல்லுவார்ல, மக்களுக்காக செய்யறோம், இதுல போய் என்ன ரெக்கக்னேஷன் என்ன? திருத்துறைப்பூண்டி கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ மாரிமுத்த போய் பார்த்துட்டு வாங்க. வேலைக்கு தான் போயிட்டு இருக்காரு, வேலைக்கு தாங்க போயிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட்ல கொடுக்குற சம்பளம் தான், அதையுமே கட்சி கொடுத்துட்டு போயிடுறாரு.
ஏன் நல்ல கண்ணையா கொடுத்த காசை ஒன்று வீட்டுக்கு எடுத்துட்டு போகலையே, 1 கோடி கொடுத்தாங்க கடைசா, அது கட்சிக்க போட அரசு கொடுத்த வீடு கூட வாங்கல. மீசை வைக்காதது ஒரு காரணம் இருக்கு, புட்டிங்க எடுத்திருக்கான் மீசை இல்லை, அவ்வளவுதான். நல்ல கண்ணை முதல்ல எத்தனை பேருக்கு இங்க தெரியும்? எனக்கு அதுதாங்க வருத்தம். அந்த தோழர்கள் பண்ற வருத்தமே என்னன்னா, அவங்க கொஞ்சமாவது எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் தானே, அப்பதானே வருவான் அவங்க பின்னாடி 4 பேரு. நீங்க எளிமையா இருக்க வேண்டியதுதாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அட்டமட்டமா எளிமையா ஆயிட்டீங்கன்னா யாருமே வரமாட்டாங்கல்ல. அரசியல் வேற மாதிரி இருக்கு, மினுமின்னு இருக்குல்ல, பாலிஷா இருக்கு. இவங்க எளிமையா இருக்குன்னா அது ரொம்ப கஷ்டம். அப்ப லிசன், அப்ப என்ன செய்யறாங்க, இந்த கூலி தொழிலாளி ஒருத்தரை அழைச்சு கொண்டு வச்சு அங்க அடிக்கிறாங்க. அவங்க வீட்டுல உள்ள போறாங்க அப்படின்னு ஆனோன்னு தொழிலாளிகள் கிளம்புறாங்க கத்தியோட. இவங்களும் கத்தியோட போனது உண்மை. அவங்களாம் தண்டனை பெற்று வந்திருக்கிறாங்க. உள்ள போந்து இவங்களும் வெட்டுறாங்க, அவங்களும் வெட்டுறாங்க. பதிலுக்கு பதில் நடக்குது. அப்பதான் முதல்ல இரா கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு ட்ரிகர் ஆகுது. இருஞ்சூர் கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு, அட நம்மளை வெட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டானுங்களே அப்படின்னு சொல்ல உள்ள. ஆனா இந்த தொழிலாளர் கூட்டத்துக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு நைட் ஏதோ பெரிய ப்ராப்ளம் நடக்க போகுது, உறுதியாயிட்டு. நீ தொலைச்சிக்க. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இவ்வளவுதான் பேசுறோம், அன்னைக்கு பேசியிருக்க முடியுமா? அதெல்லாம் நிச்சயம் முடியாது. ஒரு கலை யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இனிமே நமக்கு வந்து ப்ராப்ளம் உச்சமாயிடும் அப்படிங்குள்ள இவங்க எல்லாம் ஒரு வீட்டுல போய் அண்டிடுறாங்க. மொத்தமா கிராமத்தை கலைச்சி ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க. அது குறிப்பா பெண்கள் குழந்தைகள் வச்சிருக்கவங்க அங்க போயிடுங்க, ஊருக்குள்ள பிரச்சனையாக போகிறது அப்படின்னு எவ்வளோ ஒரு சேஃபர் செக்யூரா கொண்டு போறாங்க. அப்ப வந்து ஒரு வெள்ளை கலர் கார்ல கோபாலகிருஷ்ண நாயுடு போறாரு. இருஞ்சூருங்கிறது பக்கத்து வில்லேஜ் தான். போக்குள்ள அங்க ஒரு போலீஸ்கள் நிக்கிறாங்க. அந்த பக்கம் வந்தீங்க, இவர்கிட்டையும் துப்பாக்கியெல்லாம் உண்டு. யார்? கோபாலகிருஷ்ண நாயுடு பெரிய ஆளு. அவங்க 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 பிக் ஷாட். அதுல சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. அவ்வளோ நேரம் அங்க வந்தீங்க தொலைச்சிக்கிட்டு எல்லார்ட்டையும் துப்பாக்கி இருக்கு அப்படின்ட்டு போறாங்க. போயிட்டு இவங்களோட படைபலத்தோட யாராவது அந்த ஒரு இடமா பார்க்குறாங்க, ஆளுங்க யாரும் இல்லை. கடைசியாக ஒரு வீட்டில் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி வெளில போட்டு போடுறாங்க. பெட்ரோல் தேக்கி அடிக்கிறாங்க, மேலே ஆச்சு கொளுத்தி விட்றாங்க. அதில் ஒரு அம்மா, நம்ம என்னமோ பிழைக்க மாட்டோம், குழந்தை பிழைச்சிக்கிட்டோம், வேறு வழி இல்லை, நம்ம குழந்தை என்ன பண்ணிட போகிறாங்கன்னு தூக்கி வெளியே வீசுது. வெட்டி தூக்கி உள்ளே போட்டாங்க குழந்தைய. அப்போ அங்கே நடந்தது இது கூலி பிரச்சனையா? குழந்தை என்ன பண்ணுது விடுங்கடா அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாமே. அப்போ மொத்தமாகவே அழித்தொழித்தல். இது பேர் தான் அழிச்சிடுறது, மிச்சமே இருக்கக்கூடாது அப்படி சொல்லி அதில் வழக்காகுது. இரவு நள்ளிரவு பொதுவாகவே மின்சாரம் குறைவாக தான் இருக்கும் கிராமங்களில். 44 பேரும் கருகி போகிறாங்க. கீழ்மை நீதிமன்றம் கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு தண்டனை கொடுக்குது. கம்யூனிஸ்ட் தோழர்கள் அத்தனை பேருக்கு வந்து 8 பேருக்கு ஒருவருக்கு ஆயுள் தண்டனை, ஒருவருக்கு 5 வருடம், 3 பேருக்கு தலா 1 வருடம், 3 பேருக்கு 2 வருடம் தண்டனை கொடுக்குது. இவங்களுக்கும் இந்த பக்கமும் இவங்க திருப்பி கவுண்டர் பண்ணது இருக்குல்ல, எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக எஃப்ஐஆர் 40ங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. பட் ஆன் ரெக்கார்ட் 44 தான் அதோட இறப்பு சதவீதம். அங்கே போனால் பேர் வச்சிருக்காங்களா வரிசையா, ஸ்தூபி இருக்கு, தயவுசெய்து போனால் போய் பார்த்துட்டு வாங்க அந்த இடத்த. கூகுளே வரும், கிழவன்மணின்னு போட்டிங்கன்னா போயிடலாம், அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். நீதிமன்றம் இவருக்கு தண்டனை கொடுக்குது. அப்புறம் உயர்நீதிமன்றம் வந்து செட்டிஸ்ஃபைட் பண்ணுது அந்த ஆர்டரை. பிற்பாடு 1980களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்களால் கொல்லப்பட்டதாக வழக்கு 80ல் அவர் முடித்து விடுது. இதில் மிக முக்கியமான கேரக்டர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தம்பதியினர், அவங்களோட ஜேர்னி. அதுக்கப்புறம் அஹிம்சை வழியில் அந்த போராட்டத்தை மாத்துறாங்க. இந்த விடுதலை படத்தில் அந்த சீன்லாம் வச்சிருந்தாங்க. இது வந்து அந்த பேரெல்லாம் அப்படியே வச்சிருந்துருக்கலாம். ஏன் வெற்றிமாறன் இந்த தப்பு பண்றாருன்னு தெரியல. அப்படி வைக்க வேண்டியது எங்களோட தப்பு இல்லையே. சென்சார் யார் கையில் இருக்குன்னு சென்சார் இருந்தாலும் மக்களுக்கு தெரியணும்ல, அவங்க போட்டோவாவது ரியல் போட்டோவாவது காமிக்கணும்ல. அவர் சின்சியர் தேங்க்ஸ், அடுத்தடுத்த படங்களில் வெற்றிமாறன் செய்வார்னு நினைக்கிறேன். பார்த்தாருன்னா செய்யட்டும், ஸ்லைடு போடவுல போட்டுற வேண்டியதான ஏற்றி. அப்போ அவங்க அஹிம்சை வழியில் போராடி பிற்பாடு காம் அவுட் ஆகுது. அதான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. இன்னமும் செங்கொடி, சிவப்பு நிற கொடிகள் எங்கள் மாவட்டங்களில் அதிகம் பறக்கும். பெண் பிள்ளைகளுக்கு பெயரே இருக்கு. பேரு எங்க ஊர் பூராவே தமிழ் பேர் தான் வைப்போம். இங்க எல்லார்கிட்டையுமே ஒரு பொது உடைமை மனநிலை இருக்கும். சாதியை தாண்டி பொது உடைமை சித்தனை எங்கள்கிட்ட அதிகம் எல்லார்ட்டையுமே இருக்கும். டேய் ஏடா வேலை செஞ்சவன்ட்ட போய் காசு கொடு சம்பளம் அப்படின்னு எல்லாருமே பொதுவாகவே வந்து பேசுவாங்க. வேலை செஞ்சவங்கள்ட்ட என்ன காசு இது பண்ணி லேட் பண்ணிட்டு கொடுக்க, சம்பளத்தை கொடு அப்படிம்பாங்க. மாலையில சம்பளம் கொடுப்பாங்க எங்க ஊர்ல, மாலையில சம்பளம் கொடுப்பாங்க எங்க ஊர்ல, லேட்டே இருக்காது. இந்த உழைப்ப வியர்வை, அது நபிகள் நாயகன் சொல்லுவாரு, வேர்வை அடங்குவதற்குள் கூலியை கொடுத்து நபிகள் நாயகன் சொன்னது. அது நல்லா எங்கள் பகுதிகளில் அதை ரொம்ப வரவேற்பாங்க. எல்லாருக்குமான ஒரு சமத்துவமாக இருப்பாங்கங்கிறது தான் நான் அப்படிதான் எங்கள் ஊரில் பார்க்குறேன்.
பெரிய ஒரு சாதி சண்டை இதெல்லாம் இருக்காது. அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்கவுங்க உண்டு. அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தம்பதியினர் வந்த பிறகு தொழிலாளிக்கும் முதலாளிகளுக்குமான ஒரு இணக்கம் வந்துச்சு. இப்போ உங்கள்கிட்ட 100 ஏக்கர் இடம் இருக்குன்னா 100 ஏக்கரை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? டிராக்டர் வச்சாச்சு, ஹார்வெஸ்டர் வந்துட்டு. அதாவது விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் இல்லைங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், டிராக்டர் அதிநவீன தொழில், மாடு வச்சு அப்போ உழுதாங்க, இப்போ மாடா இருக்கு. தொழில்நுட்ப வளர்ச்சி தான் காரணம். தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாத்துலயும் வந்து ஏங்க எல்லா டிராக்டர் கம்பெனிக்காரவங்க பணக்காரங்களா இருக்காங்க. மஹேந்திரா விற்கிறவங்க, எம்எஃப் விற்கிறவங்க, ஜான்டீர் விற்கிறவங்கன்னு. ஹார்வெஸ்டர் விற்கிறவங்க பணக்காரனா இருக்கான், சாக்கு விற்கிறவங்க பணக்காரனா இருக்கான், ஊசி நூல் விற்கிறவங்க பணக்காரனா இருக்கான். இதை திங்கிற சோறு திங்கிற நீங்களும் பணக்காரனா இருக்கீங்க. ஆனா இந்த விவசாயி மட்டும் ஏழையாவே இருக்காரு இன்றைக்கு. அது என்ன காரணம்? பெட்ரோல் டீசல் 100 ரூபாய்க்கு போயிட்டு குதிக்கிற நிலைக்கு நெல்லுக்கு விலையே இல்லையே. நெல்லுக்கு விலையே இல்லை. எல்லாம் நான் சொல்றேன், மெடிசன் இருக்குல்ல, பால் டேல் ரோக்கர், அவங்க அந்த கம்பெனி பணக்காரனா இருக்கான். நெல் சீடு விற்கிறவங்க பணக்காரனா இருக்கான். இப்படி எல்லார்ட்டையுமே காசு இருக்கு, ஆனா விவசாயிகள்கிட்ட காசு இல்லையே. ஏழையாவே இருக்காரு விவசாயி மட்டும். கணக்கு பண்ணுங்க. டிராக்டர் ஊத்துற டீசல் கம்பெனிக்காரங்க பணக்காரங்களா தான் இருக்கிறாங்க, பங்கு வச்சிருக்கவங்க பணக்காரங்க, எல்லாருமே பணக்காரங்களா இருக்காங்க. ஆனா எல்லாமே பேஸ் விவசாயம். இது இந்த அடிப்படை வந்து நீங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்க. விவசாயங்கிறது பேக் போன், முதுகெலும்பு. இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்க? கொஞ்சம் பேர் தாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரட்டு கௌரவத்துக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் உண்மையும் கூட. ஒன்றும் போட்ட காசெல்லாம் வர்றது இல்லைங்க. ஏதோ போடுது, கடைசியா எல்லா கடைக்கும் ஒரு முட்டை எல்லாத்துக்கும் கடன் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரல. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வரேன். உண்மையாவே நான் தான் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு ஃபேஸ்புக் விவசாயி கிடையாது, ரியல் விவசாயினா. என்ன இருக்கு அதுல? ஒண்ணுமே இல்லை. ஏதாவது ஒரு வயல்ல போடுறோம், அதுல ஏதாவது வந்தா தானங்க நமக்கு லாபம். அது போடுறது எல்லாத்தையும் கூலி, டிராக்டர் காசு எல்லாம் திரும்பி சொந்த வண்டி வச்சிருக்கோம் நாங்கெல்லாம். எல்லாம் முடிஞ்சு போய் டீசல் பண்ணி தான் ஊற்ற போறோம். அப்படி இருந்தும் ஒண்ணுமே இல்லை அதுல. அப்ப சோறு திங்கிற நீங்க பில்கேட்ஸா இருந்தாலும், அது என்ன ஹெலோன் மாஸ்கியா இருந்தாலும், ஏதோ பர்கர் பீஸா சாப்பிடுவான். கோதுமை எங்க இருந்து வருது, மைதா எங்க இருந்து வருது? எல்லா விவசாய பொருள் தானேங்க. உணவு முறை வேணா மாறி இருக்கலாம், ப்ரொடக்ஷனு உப்பே விவசாயி தானேங்க. சொல்லுங்க, பாக்கி எல்லா உணவும் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியுமா? உப்புக்கு சரியான விலை இல்லை. ஒரு வருஷம் விலை இருக்கு, ஒரு வருஷம் மழையில போயிடுது. அதனால அது விவசாயிகள் மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அவங்களுக்கான ப்ராப்ளம் எல்லாம் தீர்க்கணும். வெண்மணி போன்ற சம்பவங்கள் ஒரு சின்ன உயிர் கூட இந்த உலகத்தில் ஏற்படக்கூடாது. நம்ம சிவிலைஸ் ஆகிட்டோங்கிறது அதுதானுங்க. சிவிலைசேஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சட்டத்துறை மணி பேண்ட் போடுறது, கிளாஸ் போடுறது சிவிலைசேஷனா? சக மனிதனை மனிதனாக மதிக்க தெரிந்தால் போதும். வேற எந்த குவாலிட்டியும் உங்கள்கிட்ட தேவையில்லை. நீ பணக்காரனாரு, ஏழையாரு, ஜாதியில உயர்ந்தவனாரு, அதை பத்தில எனக்கு அதை பத்தி கேரிங்கே கிடையாது. யாரா வேணுமோ சக மனுஷனை மதி, சமமா உட்கார வை. அது போதுமான குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். பொருளாதாரம் முன்ன பின்ன இருக்குங்க, எல்லார்ட்டையும் வரும் போங்க. சொந்த ஜாதியிலேயே பணம் இல்லைன்னா மரியாதை இல்லைங்கிறதா என்னோட கருத்து. ஓன் கம்யூனிட்டி இருக்குல்ல, நீங்க ஒரு எந்த ஜாதியை வேணுமோ வச்சுருங்க, அது என்ன கம்யூனிட்டி வேணுமோ வச்சுக்கோங்க. அதுல பணம் இருக்கவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டும், பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. பணம் இருந்தா அவங்கள ஒரு மாதிரி மதிக்கிறாங்க, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி தான் நடத்துறாங்க. அப்ப அதெல்லாம் இல்லாம இந்த ஈக்குவலைசேஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சிவிலைசேஷனுங்கிறது அதுதான். நம்ம குரங்குல இருந்து மனிதன் ஆகிவிட்டோம். மனிதன்னா என்ன? சக மனிதனை மதிக்கணும். சக குரங்க மதிக்குது, கரெக்ட் தானே? சிங்கம் புலியெல்லாம் அது இனத்தை அது மதிக்குது. ஆனா மனுஷன் மட்டுமே சக மனுஷனை மதிக்கல. பகுத்தறி உள்ளவன். நாக்குட்டியை தூக்கி வீட்டுல கொஞ்சி மடியில வச்சு சோறு திங்க முடிஞ்ச, மூட்டை முடிஞ்ச உனக்கு, ஆனா உன் வீட்டு வாட்ச்மேன் நீ அந்த மாதிரி நடத்துறது கிடையாது. நாக்குட்டி இருக்குல்ல, அதை தூக்கி கொஞ்சம் பேர் நாயின்னு சொல்லக்கூடாது, கோவம் வந்துடும். நாங்க பேர் வைக்கல, சோறு வைக்கலன்னு. ஆனா உங்ககிட்ட இம்மிடியேட்டா வேலை பார்க்குற ஒரு டிரைவரையோ, டே வாட்ச்மேன் ஒரு வாங்கன்னு சொன்னா இப்ப என்ன ஆயிட போகுது? டிரைவர் அப்படின்றது அந்த அதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். சரி, தொடர்ந்து பேசுவோம். நன்றி.